ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூமுக்கு பெயிண்ட் அடிக்குது எப்படி, பட்ஜெட் பெயிண்டிங் இதான் நம்ம பண்ண போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் செட்டப் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஒரு ரூம் எடுத்து அங்கே நம்ம ஸ்டூடியோ வைக்க போகிறோம். ஒரு ஃபால் சீலிங் போட்டோம். ஃபால் சீலிங் போடும்போது ஃபுல்லாக அழுக்காயிடுச்சு. அது இல்லாமல் இங்கே பாருங்கள், இது ஏற்கனவே பெயிண்ட் பண்ணது தான். ஒரு மாதிரி மழை பெஞ்சு தண்ணி ஒழுகி சாக ஆகிடுச்சு. ஸோ இது கொஞ்சம் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணோம். அண்ட் ரூமுமே வந்து ஃபுல்லாகவே ஒரு மாதிரி பிங்க் கலருக்கு, அது மைல்டு ரோஸ் கலர் இருக்கா, அதை மாற்றிடலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ண போகிறோம். மேலே ஃபால் சீலிங் போட்டது வந்து சைடில் கொஞ்சம் கேப்பாக இருக்குது. அந்த கேப்பெல்லாம் அடித்து பட்டி பார்த்து ஃபுல் பெயிண்ட் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு 3 நாள் ஆகும். அண்டு ஒர்க்கர்ஸ் வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா ஒரே ஒர்க்கர் எடுத்திருக்கோம். அண்ட் கூட சேர்ந்து நம்மளும் வேலை பார்க்க போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, பட்ஜெட் பெயிண்டிங், அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் பெயிண்ட் அடிக்கும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பட்ஜெட் என்ன, காஸ்ட் ஆஃப் பெயிண்ட் நீங்கள் வாங்க போகிறீங்க. இப்போ நம்ம அடிக்க போகிறது பார்த்தீங்கன்னா டிராக்டர் எமல்ஷன், அதுதான் இருக்கிறதுலே விலை கம்மியான பெயிண்ட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரூம் பெருசாக வந்து ரஃப் யூஸ்லாம் எதுவும் பண்ண போகிறதில்ல, எதுவும் சமையல் பண்ண போகிறதில்ல, குழந்தைங்க எதுவும் விளையாட போகிறது கிடையாது. ஸோ இது வந்து நம்ம மட்டும் பர்பஸ் மட்டும்தான், மைல்டு யூசேஜ் தான். அதனால் பேசிக் பெயிண்ட் பண்ணாலே போதும். இதுக்கு நெக்ஸ்ட்டு ஏஸ்னு ஒன்று இருக்குது. அதுக்கு மேலேயும் நிறைய காஸ்ட்லி பெயிண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ உங்கள் பர்பஸ் எதுவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பெயிண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம், வாட்டர் ப்ரூஃபிங். ஸோ வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண போகிறோம். எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வீட்டில் வந்து தண்ணி ஒழுகும் ஃபீல் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் வந்து வாட்டர் டேம்பிங் பண்ணி பெயிண்ட் பண்ணுறது நல்லது. இல்லைனா இந்த மாதிரி சாகே ஆகிடும். அண்டு நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் வந்து, என்ன கலர் சூஸ் பண்ண போகிறீங்க. சில கலர் வந்து புக்லெட்டில் பார்க்க நல்லாயிருக்கும், ஆனால் வீட்டில் அடித்ததுக்கப்புறம் வீட்டுக்கு ஒரு அந்தஸ்து இல்லாமல் ஒரு மாதிரி பிடிக்காமல் போயிடும். சரி, இந்த கலர் சூஸ் பண்ணுறமேனு சொல்லி நீங்கள் ஆனால் லேட்டாக வந்து ரெக்ரெட் பண்ணுவீங்க, வருத்தப்படுவீங்க. ஸோ வந்து ஒரு கலர் சூஸ் பண்ணும்போது வீட்டில் இருக்க ஃபர்னிச்சர்ஸ்லாம் என்ன, அது கூட பிளெண்ட் ஆகுமா, இந்த கலர் பார்க்க எப்படி இருக்கும் ஐஸ்க்கு, அதெல்லாமே யோசிக்கணும். ஸோ நீங்கள் எந்த ரூம் கடிக்க போகிறீங்களோ அந்த ரூம் பொறுத்து கலர் சூஸ் பண்ணுங்கள். பெட்ரூம்னா கொஞ்சம் டார்க் கலர் சூஸ் பண்ணிங்கன்னா லைட்டு கம்மியாக இருக்கும், ஒரு காசியாக இருக்கும். இதுவே நீங்கள் ஹால் அடிக்க போகிறீங்கன்னா கொஞ்சம் பிரைட் கலர் சூஸ் பண்ணிங்கன்னா வெளிச்சம் நல்லா வரும். சப்போஸ் உங்களுக்கு சின்ன ரூம் தான் இருக்குது, வெளிச்சம் கம்மியாக இருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பிரைட் கலர்ஸ் வச்சா கொஞ்சம் லைட் சப்போர்ட் பண்ணும். அதுதான். ஸோ நீங்கள் இது மாதிரி சூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு வந்து பெயிண்ட் அடிக்க தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ திங்ஸ்லாம் வாங்க நம்ம ஹார்ட்வேர்ஸ் வந்துருக்கோம். ஸோ திங்ஸ்லாம் வாங்கிட்டோம். என்னென்ன வாங்கிக்கிறோம் பார்த்தீங்கன்னா, ப்ரெஷ் வாங்கலை. ஏன்னா ப்ரெஷ் வந்து ஏற்கனவே பெயிண்ட் அடித்த ப்ரெஷ் இருக்குது. ஸோ இது வந்து வாட்டர் பேஸ்ட் கலர்னால நீங்கள் ஒன்ஸ் பெயிண்ட் அடிச்சிங்கன்னா இந்த ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு தண்ணி போட்டு வாஷ் பண்ணாலே போதும். அதே மாதிரி நீங்கள் இப்போ ஏதாவது ஆக்சுவல் பெயிண்ட்டே அடிக்கிறீங்கன்னா, அதுக்கெல்லாம் எனாமல் பெயிண்ட் அந்த மாதிரி அடிக்கிறீங்கன்னா நீங்கள் அதை டர்பாண்டாயில் போட்டு வந்து க்ளீன் பண்ணணும். அதேமாரி ரோலரும் இருக்குது, நம்மகிட்ட யூஸ் பண்ண ரோலர். இது எதுக்குன்னா வந்து ஈஸியாக எல்லாரையும் கவர் பண்ணலாம். அண்ட் அந்த ப்ரெஷ்ஷோட கோடெலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வராது. ஸோ ரோல் பண்ணுறதுக்கு வாங்கிட்டு வந்து இது ஏற்கனவே இருக்குது. லாஸ்ட் டைம் வாங்கினது பொட்டி, அந்த பட்டி பார்க்குற சொன்னோம் இல்லையா, அந்த பட்டி வாங்கிட்டு வந்திருக்கோம். அண்ட் இது பார்த்திங்கன்னா எனாமல் ஃபால் சீலிங்கில் எனக்கு காமிக்கிற பாருங்க. இதில் வந்து பெயிண்ட் ஒட்டாது. அதனால் நம்ம முதல்ல என்ன பண்ணோம், எனாமல் அடிச்சுட்டு பெயிண்ட் பண்ணோம். இது உங்களுக்கு மேபி அப்ளிகபிளாக இருக்காது, எனக்காக அப்ளிகபிளாக இருக்கும். இதுதான் வந்து டேம் ப்ரூஃப். சப்போஸ் நீங்கள் மழை தண்ணி உங்கள் செவுத்தில் ஊறும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஒன்று வாங்கி ஃபுல்லாக கவர் பண்ணி கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பெயிண்ட் பண்ணலாம். அண்டு சாண்ட் பேப்பர் எதுக்குன்னா, சைடில் இந்த சின்ன சின்ன மேடு இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் தேய்ச்சி அதில் பட்டி பார்த்துருவோம். அதுக்காக சாண்ட் பேப்பர் வாங்கியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஃபுல்லாக பட்டி பார்க்க போகிறோம். இது நான் பண்ண மாட்டேன், அவர் தான் பண்ணுவார். ஏன்னா வந்து ப்ரொஃபஷனல் தான் தெரியும், அது மட்டும் அவங்க பார்ப்பாங்க. பாக்கி பெயிண்ட் பண்ணுறோம்ல, அதெல்லாம் நம்ம கூட சேர்ந்து பண்ண போகிறோம். ஏன்னா பட்ஜெட் பெயிண்டிங். இப்போ 4 லிட்டர் எவ்வளோ தண்ணி ஊற்றுவீங்க? 4 லிட்டர் 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றலாமா? ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி இருக்கிற வீட்டுக்கு நீங்கள் அடிக்கிறீங்கன்னா கீழே தான் பெயிண்ட் சிந்தாமல் அடிக்கணும். கீழே ஒரு ஷீட் போட்டுக்கோங்க, டார்கோலின் போட்டுக்கோங்க. இல்லைன்னா வந்து மைக்கா கவர் மாதிரி ஏதாவது நீட்டாக போட்டுட்டு அடித்தா ஓகே. ஸோ இது முடிஞ்சிருச்சு, மேலே முடிஞ்சிச்சு, சைட்லலாம் போட்டாச்சு ஒயிட்டு. சுவிட்செல்லாம் மாற்றணும், ரொம்ப பழசாகிடுச்சு. இது வந்து நம்ம கிரே போட போகிறோம். பெயிண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்குகிறோம். இது வரைக்கும் வந்து ஒரு 8 லிட்டர் வாங்கினோம். 8 லிட்டருமே காலி ஆகிடுச்சு. ஏன்னா வந்து
முன்னாடி இருந்த கலர் வந்து பிங்க் கலர் இல்லையா, ஸோ ஒரு கோட் போட்டுட்டு அதுக்கு மேலே இன்னொரு கோட் போட்டிருக்கோம். காஞ்சிட்டு இருக்கு. இது காஞ்சதுக்கு அப்போ தான் தெரியும் இந்த கோட் போதுமா இல்லையான்னு சொல்லிட்டு. ஏன்னா சில இடத்துல லேஸாக பிங்க் உள்ள தெரியுது, அது கேமராவில் அவ்வளோ தெரியாது, நேரில் பார்க்கும்போது தெரியும். ஒன்ஸ் பெயிண்ட் காய அது க்ளோவாக ஆரம்பிச்சிடும் நல்லா. ஸோ அதுதான் எங்கள் தரப்புள்ள ஆஸ்தி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த செவரு முடிச்சப்பறம் பெயிண்ட்லாம் வாங்கிட்டுருக்கேன். எனாமல் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஒரு ப்ரஷ்ஷு, குட்டி ப்ரஷ்ஷு, ஏன்னா சின்ன சர்ஃபேஸ்னால வந்து 2 இன்ச்சு ப்ரஷ்ஷு போதும். அதை வச்சு அடிக்க போகிறோம் பெயிண்ட்லாம். இதுதான் ப்ரௌன் பெயிண்ட்டு, நம்ம டார்க் ப்ரௌன் வாங்கியிருக்கோம். அப்புறம் வந்து டர்பன்டைல் க்ளீன் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கு. ஸோ மக்களே, பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சிச்சு. 3 நாள் ஆச்சு பெயிண்டிங் ஒர்க் முடிக்கிறதுக்கு. பிளான் பண்ணிபடி முடிச்சாச்சு. பிங்க் கலர் இந்த ரூம் வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒயிட் அண்ட் கிரேல மாற்றிருக்கோம். ரூம் ஃபுல்லாக காமிக்கிறேன். இது வந்து 160 ஸ்கொயர் ஃபீட் ரூமு. இதை பெயிண்ட் பண்ணுறதுன்னா இது வந்து 5 லிட்டர் ஒயிட் கலர் தேவைப்படுது. ஏன்னா வந்து மேலே ஃபால் சீலிங்குமே வந்து நம்ம வந்து ஒயிட் தான் அடித்தோம், அதனால் அதில் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுது. மற்றபடி உங்களுக்கு ரூமில் நார்மலாக நீங்கள் அடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தேவைப்படும். அண்ட் பிங்க்கை வந்து ஒயிட்டாக மாற்றினாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு அடிக்க வேண்டியதாக போச்சு. சேம் வந்து கிரே கலர் வந்து எனக்கு 2 லிட்டர் தேவைப்படுது. அப்புறம் 2 ஜன்னல் ஒரு கதவு அடிக்கிறதுக்கு எனக்கு 1 லிட்டர் ப்ரௌன் கலர் பெயிண்ட் தேவைப்படுது. ஒரு ப்ரஷ்ஷு, ஒரு ரோலர் வாங்கணும். அது இல்லாமல் வந்து டர்பன்டைல் 1 லிட்டர் வாங்கணும். அப்புறம் புட்டி, அதெல்லாம் புட்டி பார்க்குறது வாங்கணும். அண்ட் வாட்டர் ப்ரூஃப் டேம்பிங் வந்து 1 லிட்டர் வாங்கணும். இதுதான் நம்ம வாங்கின பொருட்கள். இட்ஸ் ஃபுல் ஒயிட். இது வந்து ஸ்மோக்கி கிரே. அண்ட் அப்படியே வந்து விண்டோவுக்கு பார்த்தீங்கன்னா டார்க் ப்ரௌன் நம்ம அடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த சுவிட்செல்லாம் பாருங்கள், பழசு ஆதி காலத்தில் போட்ட சுவிட்ச் அதெல்லாம் மாற்ற போகிறோம். அப்புறம் இன்ட்ரெஸ்டிங், இந்த ஃப்ளோர் பார்த்தீங்களா, கழுவுறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு பெயிண்ட் சிந்தி. ஸோ பெயிண்டில் சிந்த விடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த ஃப்ளோருக்கு வந்து நம்மளே DIY, டூ இட் யுவர் செல்ஃப், நம்மளே வந்து இதுக்கு ஃப்ளோர் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ ஃப்ளோருக்கு வந்து ஸ்டிக்கர் ஒட்ட போகிறோம், வினைல் ஸ்டிக்கர் நம்மளே ஒட்ட போகிறோம். அதை வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அடுத்த விலாகில் பட்ஜெட்டில் உங்கள் வீட்டில் ரூமில் இருக்க ஃப்ளோரை செம்ம லுக் ஆகிறது எப்படி, அதான் பார்க்க போகிறோம். ஸோ யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய வந்துகிட்டே இருக்குது சேனலில். கண்டிப்பாக சேனலுக்கு புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு பதில் சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.